உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். அட்டமி திதி, மக நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நலம், மிதுனம் நன்மை, கடகம் பணிவு, சிம்மம் மறதி, கன்னி நிம்மதி, துலாம் வரவு, விருச்சிகம் பெருமை, தனுசு சோதனை, மகரம் புகழ், கும்பம் நற்செயல், மீனம் கவலை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில வகையான தோஷங்களை பற்றி பார்க்க போகிறேன். ஜோதிட ரீதியாக பல வகையான தோஷங்கள் இருக்குது. நிறைய தோஷத்தை நாங்கள் பார்த்தோம். மனை தோஷத்தை பற்றி பார்த்தோம், சகட தோஷத்தை பற்றி பார்த்தோம். இப்படி நிறைய தோஷம், சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது. நிறைய தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அதை பற்றியும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கலத்திர தோஷம் திருமணத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். மாங்கல்ய தோஷம் கணவனுக்கு கூடாது. புத்திர தோஷம் பிள்ளைகளோட பகை அல்லது பிள்ளை இல்லை அல்லது பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களால் கவலை. இந்த மாதிரி ஆயுள் தோஷம் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். இந்த மாதிரி பல வகையான தோஷங்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களை பற்றியும், அப்படி தோஷம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றியும், என்னென்ன இந்த தோஷத்தை போக்குவது என்பதை பற்றியும் நாங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். எனக்கு நாகதோஷம் இருக்கா, சர்ப்பதோஷம் இருக்கா, கால சர்ப்பதோஷம் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கா, களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்கா, ஆயுள் தோஷம் இருக்கா, மனை தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இதை மாதிரி கேட்கணும். சரி, இப்போ இன்றைக்கு என்னென்னா லக்ன தோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். லக்னம் என்பது ஜாதகத்தில் முக்கியமான ஒரு விஷயம். லக்னத்தை வச்சு தான் ஜோதிடத்தில் பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். லக்னம் எப்படி இருக்குது, என்ன லக்னமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், லக்னாதிபதி யாராக இருக்கின்றார், லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பெற்றாரா, லக்னாதிபதியினுடைய பலம் என்ன, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, லக்னாதிபதி யாரோட சேர்ந்திருக்கிறார், இதுகளை வச்சுத்தான் ஒருத்தருடைய குணத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், லக்னாதிபதியினுடைய சேர்க்கை என்ன, லக்னாதிபதி எந்த கிரகத்தை பார்க்கின்றார், இந்த மாதிரி விஷயத்தை வச்சுத்தான் ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தருடைய குணத்தை பற்றி, ஒருத்தருடைய வாழ்வு தாழ்வை பற்றி, ஒருத்தருடைய நன்மை தீமைகளை பற்றி, ஒருத்தருடைய லாப நட்டத்தை பற்றி, இதெல்லாம் லக்னாதிபதியை வச்சே ஜாதகத்தில் பாதி பலனை லக்னாதிபதியை வச்சு நாங்கள் சொல்லிடுவோம். லக்னாதிபதிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பாபிகள் இருந்தால், பாபிகள் என்று சில கிரகத்தான், அதை பிறகு சொல்லித்தரேன். பாபிகள் என்று சில கிரகம் இருக்கிறோம். அந்த பாபிகள் அல்லது தோஷமுடைய கிரகங்கள் அல்லது தீய கிரகங்கள் லக்னத்திற்கு முன்னும் பின்னும், லக்னத்துக்கு முதல் வீடு 12வது வீடு, அதாவது லக்னத்திற்கு 12வது வீட்டிலையும் 2வது வீட்டிலையும் பாபிகள் இருந்தால், அல்லது லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் தீய கிரகங்கள் இருந்தால், லக்னத்திற்கு முன்னும் பின்னும் தீய கிரகங்கள் இருந்தால்,
உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு என்பது அர்த்தம். அது ஒன்று. ரெண்டாவது, லக்னாதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சம்பந்தப்பட்டால், ராகு கேது லக்னாதிபதியாக வராது. லக்னாதிபதி சூரியனாயிருந்து சூரியன் ராகுவோடையோ கேதுவோ சம்பந்தப்பட்டால் லக்ன தோஷம். லக்னாதிபதி ஏதோ ஒரு கிரகம் புதனாக இருந்து அவர் ராகுவோடையோ கேது, புதனும் ராகுவும் லக்னத்தில் இருக்கு தோஷம். லக்னாதிபதி புதனாக இருந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் தோஷம். லக்னாதிபதி அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறார். தனஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி என்று இருக்கிறார். இதில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்படும். கேட்பினோம், ஐயா தொழில் சரி வருதில்லை, என்ன செஞ்சாலும் அது சரி வராமல் போகுது, கொஞ்சம் நாளைக்கு பிறகு செய்ய முடியாமல் இருக்குது, தொழில் அப்படியே முடங்கிட்டுது ஐயான்னு சொல்லுவேணும். அவையில ஜாதகத்தை எடுத்து பார்த்தா லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்திருப்பார் அல்லது லக்னாதிபதி கேதுவோடு சேர்ந்திருப்பார், தொழிலில் முடக்கம் ஏற்படும். ரெண்டாவது, அவர்கள் பயந்தவர்களாக காணப்படுவார்கள். பய உணர்வு அவர்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டு என்ன செஞ்சாலும் அது சரி வருமா, இது சரி வருமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அது எப்படி போகும், இது எப்படி போகும் என்று பயந்த உணர்வு உடையவர்களாக, பயந்த குணம் உடையவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது, அவர்களுக்குள்ள வெறுப்பு தோன்றிக்கொண்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் அதில் ஒரு ஈடுபாட்டோட ஆர்வத்தோடு செய்யாமல் வெறுப்பு நிலை, வெறுப்பு நிலையில் செய்து கொண்டிருப்பார்கள். ஒன்றிலையும் பற்றில்லாதவர்களாக இருப்பார். ஒரு ஈடுபாடு இல்லை. ஒரு தொழிலுக்கு போனால் ஏண்டா போகிறோம், காலையில் ஏண்டா விடியுது, ஏண்டா வேலைக்கு போகிறோம்னு ஒரு வெறுப்பு. கணவன் மனைவி வாழ்க்கை அப்படி இருக்கும். கல்விக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வெறுப்பு. ஆர்வத்துடன் எதையும் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் யார்? லக்னாதிபதியோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் மனசில் பயம் இருக்கும், தொழிலில் முடக்கம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், பற்று இருக்காது, ஈடுபாடு இருக்காது, எல்லாத்திலையும் ஒரு மாதிரி இருந்து கொண்டே இருப்பினோம். ரெண்டாவது, இது லக்னாதிபதியோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால். இன்னும் ஒரு தோஷம் என்னென்னா குடும்ப தோஷம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாம் வீட்டில் பாவிகள் இருந்தால், ரெண்டாவது வீட்டில் சனியோ ராகு, பாவிகள் என்ற கிரகத்தை பற்றி நான் தனியோர் எபிசோடில் சொல்லித்தரேன், அப்போ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது வீடு அதுதான் குடும்பஸ்தானம். லக்னத்துக்கு அடுத்தது ஜாதகத்தில் முக்கியமான இடம் இரண்டாவது வீடு. அதைத்தான் குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம், வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம், நேத்திரஸ்தானம்னு சொல்கிறோம், காசு தனஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ ஜாதகத்தில் ரெண்டாவது வீடு முக்கியமானது. எங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்களை பற்றி ரெண்டாவது வீடை வச்சு பார்க்கணும். எங்களுடைய குடும்ப அமைப்பை பற்றி ரெண்டாவது வீடை வச்சு பார்க்கணும். எங்களுடைய பொருளாதாரம், காசு, அதையும் ரெண்டாவது வீடை வச்சு பார்க்கணும். கண்ணை பற்றி பார்க்குறதா இருந்தால் ரெண்டாவது வீடு கட்டிருந்தால் கண்ணில் நோய் வரும். கண்ணை பற்றி பார்க்குறதா ரெண்டாவது வீடு. அப்போ முக்கியமான ரெண்டாவது வீட்டில் பாவிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் குடும்பத்தில் தடையும் தாமதமும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லா விதத்திலையும். தனஸ்தானம் என்ற அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை, குடும்பஸ்தானம் என்ற அடிப்படையில் குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை, நேத்திரஸ்தானம் என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வை சம்பந்தமான கோளாறு, தனஸ்தானம் என்ற அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை. இதெல்லாம் ரெண்டாவது வீட்டில் பாவிகள் இருந்தால். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2ல் சனி இருந்தால், உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 2ல் சனி இருந்தால் உங்களுக்கு குடும்ப தோஷம் உண்டு. 2ல் ராகு இருந்தால் உங்களுக்கு குடும்ப தோஷம் உண்டு. 2ல் கேது இருந்தால் குடும்ப தோஷம் உண்டு. 2ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அதை பற்றி நான் செவ்வாய் தோஷத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோட் பேசியிருக்கிறேன். 2ல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம், 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்போ குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ குடும்பஸ்தானம்னு சொல்கிற ரெண்டாவது வீட்டில் பாவிகள் இருந்தால் குடும்ப தோஷம்,
ரெண்டாவது வீட்டில் சனி இருந்தால் குடும்ப தோஷம், 2ல் ராகு இருந்தால் குடும்ப தோஷம், 2ல் கேது இருந்தால் குடும்ப தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? எல்லா விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்ய போனாலும் முட்டி மோதி விழுந்து எழும்பி அதுக்கு பிறகுதான் காரியத்தை சாதிக்க வேண்டுமே தவிர போனோமா செஞ்சோமா வந்தோமான்னு இருக்காது. தடை தாமதமாகி கொண்டு இருக்கும். போய் எல்லாம் இழுபட்டு ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் அலைஞ்சி திரிஞ்சு தான் காரியம் மாற்ற வேண்டிய, ஏதாவது காசு விஷயத்தில் இருக்கும். பண பிரச்சனை அதிகமாக இருக்கும். நிறைய உழைக்கிறேன் ஐயா, காசு கையில் தங்குதில்லை, நிறைய வருது தங்குதில்லை, வருமானம் இல்லாமல் இருக்குது, நிறைய கஷ்டப்படுறேன், முழுமையாக முயற்சி எடுக்கிறேன், நல்ல ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் காசு இல்லை. பண பிரச்சனை. தனஸ்தானத்தில் பாவிகள் இருந்தாலோ தனஸ்தானத்தில் சனி ராகு கேது இருந்தால் கையில் காசு வராது, அப்படி வந்தாலும் அது தங்காது. குடுக்கல் வாங்கல்களில் நட்டம் ஏற்படும். சில பேர் காசை கொடுத்துடணும், அவசரத்துக்கு கேட்குறான் ஐயா, கொடுத்துட்டேன், திரும்பி தரான் இல்லை, லோயர்கிட்ட எல்லாம் எழுதித்தான் கொடுத்தேன், போலீஸு கேட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குதுன்னு போகுது, காசு வர இல்லை. இதுவும் ஒரு வகையான பிரச்சனை. அதே மாதிரி 2வது வீட்டில் ஏதாவது செய்தால் தடையும் தாமதமும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்குது. பித்ரு தோஷம் இருக்குது, மாத்ரு தோஷம் இருக்குது, உறவினர்கள் சம்பந்தமான தோஷங்கள் இருக்குது, பண பிரச்சனை, 2வது வீடு குடும்ப தோஷம் இருக்குது, பணத்தோஷம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.